ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு பொட்டு வச்சுருந்தாலே பிடிக்காதுங்க. இப்படி தான் நோண்டிகிட்டே இருப்பாங்க வேக வச்சு. அவங்க கட்டிருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்களா, தலைக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்க முடி பிடிச்சி இழுக்கிறது, பொட்டு வச்சுருந்தா சுத்தமாக பிடிக்காது. யார் வச்சுருந்தாலும், நான் வச்சுருந்தாலுமே பிடிச்சி பிச்சு எழுந்துருவாங்க. இல்லை பாப்பா வச்சுருக்குறாங்களா அவங்களும் பிடிச்சி பிச்சு எழுந்துருது. அதாவது அது வராது, பட் நோண்டிகிட்டே இருப்பாங்க. கண்ணத்தில் இருக்கிறது நோண்டுவாங்க. காலில் வச்சுட்ட உடனே வச்சு அழைச்சிட்டாங்க. அதாவது குட்டி பாப்பாவோட சேட்டை ரொம்ப அதிகங்க. பெரிய பாப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு சில டைம் பார்த்தா பெரிய பாப்பா ஓடிட்டு இருப்பாங்க, சின்ன பாப்பா அமைதியாக இருப்பாங்க. நான் கூட இப்போ பேசிட்டு ட்ரெஸ்ஸில் இந்த பட்டனை பிச்சு வாயில் வச்சுட்டாங்க. சாமி, ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிருக்கும், உள்ளே போயிருக்கும். ஒரு 2 குழந்தைய வச்சுட்டு என்னால் ஒரு ஆள் சமாளிக்கவே முடியறதில்லைங்க. ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் வச்சிடுறாங்க, ஏதாவது ஒன்று அடிச்சுக்கிறாங்க. ஒரு செகண்ட் நம்ம இக்கட்ட போகிறதுக்குங்க. ஒரு அடுப்பில் ஒரு வேலை செய்யறதுக்கு இப்படின்னு போனால் உடனே ஏதாவது ஒன்று அடிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா வாயில் ஏதாவது எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் அதுக்கும் வீடு ஃபுல்லாக நீட்டாக கூட்டி வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று நம்ம இப்போ சமையல் செய்யும்போது ஒரு கருவேப்பிலே கீழே வந்துருச்சு அப்படின்னா அதை 2 பேர் எடுத்து பிச்சுட்டு வாயில் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி புதுசாக வளையல் போட்டிருக்கிறதுனால 2 பேரும் அந்த விலையிலையுமே மாற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பாப்பா என்னன்னு எல்லா விலையிலையும் கழட்டி வீசிட்டாங்க. அவளுக்கு போட்டதுன்னு பிடிக்கல. அப்புறம் மறுபடியும் கம்முனு சாமி போடணும் அப்படின்னு சொல்லி போட்டங்காட்டிக்கு அப்புறம் அமைதியை விட்டுட்டா. 2 விலையில் போட்டேன் ஃபஸ்ட்டு, பிடிங்கி வீசிட்டு அப்புறம் மறுபடியும் நிறைய விலையில் போட்டேங்க. அது சத்தம் கேட்டே இருக்குதா, அது ஒரு இத்தனை நாள் போடாதங்காட்டி ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை போல். அதே பாப்பாவுக்கு கொஞ்சம் கொப்பளம் வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்க, பாப்பா கம்முனே இருக்க மாட்டேன். அந்த பொட்டை எப்படியாவது வலிக்கணும், அடிச்சுட்டே இருக்க பார்த்தீங்க. நம்மளையுமே இப்படி தாங்க டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கு.